பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على نبينا المرسلين وآله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فقلت استغفروا ربكم إنه كان غفارا ويرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: الله أشد فرحا بتوبة عبده من أحدهم أن يجد بعيرة بأرض فلات قد ضله. وقال أيضا: من قام رمضان إيمانا واحتسابا فقد غفر له ما تقدم من ذنبه ومن صام رمضان إيمانا واحتسابا فقد غفر له ما تقدم من ذنبه. وقال أيضا: من أدرك شهر رمضان فلم يغفر له فدخل النار فعبده الله. قل آمين. فقلت آمين. أو كما قال عليه الصلاة والسلام. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். நம் உயிரிலும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள் அனைவரின் மீதும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற வல்ல இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ், ரமலானுடைய முதல் பகுதி நிறைவடைந்து இரண்டாவது பகுதியுடைய முதல் நாளிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ரமலானுடைய ஜும்மாவிலே முதல் ஜும்மா முடிந்து இரண்டாவது ஜும்மாவிலே வீற்றிருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு காரணமாக இந்த ரமலானை அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. கண்ணியமான சகோதர பெருமக்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் பற்றிய நிறைய வழிகாட்டுதல்களை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். உங்களுக்கு ஏன் அல்லாஹு தஆலா ரமலானை வழங்கியிருக்கிறான், ரமலானை நீங்கள் எப்படி கையாள வேண்டும், ரமலான் என்பது ஒரு பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தை நீங்கள் எப்படி கையாள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் பல ஹதீஸ்களிலே நமக்கு பாடம் நடத்தி இருக்கிறார்கள். சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள் என்பதல்ல, நமக்கு ரசூலுல்லாஹ் பாடம் எடுத்திருக்கிறார்கள். அந்த ரமலானை நம்ம தவறு விட்டு விடக்கூடாது, அந்த பொக்கிஷத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்ற ரீதியில் ஏராளமான ஹதீஸ்களின் வழியாக பெருமானார் நமக்கு பாடம் நடத்துவார்கள். நம்ம ஹதீஸ்களில் படித்திருப்போம், ரமலான் வருவதற்கு முன்பாகவே ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை அழைத்து ரமலானை பற்றி பயான் செய்வார்கள் என்றெல்லாம் படித்திருக்கிறோம். கது ஜாஅக்கும் ஷஹருன் அலீமுன், உங்களுக்கு மத்தியில் பரக்கத்தான ஒரு மிகப்பெரிய மாதம் வர இருக்கிறது என்று ரமலானுக்கு முன்பாகவே ரமலானே வருக என்ற நிகழ்ச்சியை ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸின் வாயிலாக நடத்துவார்கள். அந்த ஹதீஸில் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை பற்றிய முழு விவரங்களையும் அந்த ஹதீஸின் வாயிலாக சொல்லுவார்கள். இப்போ அந்த அடிப்படையில் அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் முக்கியமான ஒரு செய்தியை சொல்வார்கள், ஷஹருன் மகுஃபிரத்துன், அந்த மாதம் பாவங்களை மன்னிக்கக்கூடிய மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது அதில் மெயினாக சொல்லுகின்ற வார்த்தை, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட்ட மாதம் இந்த ரமலான் மாதம் என்று சொல்வார்கள். இந்த ஹதீஸிற்கு விளக்கம் அளிக்கையில்
இந்த ஹதீஸுக்கு விளக்கம் அளிக்கையில் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள், முஹத்திஸீன்கள், பொதுவாகவே அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான், அதில் மாற்றம் இல்லை. எப்பொழுது அல்லாஹ் கையை உயர்த்தினாலும் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான், அதில் மாற்றம் இல்லை. ஆனாலும் இந்த ரமதான் மாதத்தில் பிரத்யேகமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். கிதாபுகளில் எழுதுகிறார்கள், ஏனைய 11 மாதங்களிலே மன்னிப்பதை காட்டிலும் மிக அதிகமாக இந்த ஒரு மாதத்தில் அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிக்கிறான். அதனால் ரசூலுல்லாஹ் இந்த மாதத்தை ஷஹருன் மஃபிரா, பாவங்களை மன்னிக்கக்கூடிய மாதம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னதாக தகவல். இன்னும் சில ஹதீஸ்களில் விளக்க உரைகளில் எப்படி இருக்கிறது, அல்லாஹு தஆலா ரமதானிலே மன்னிக்காத பாவம் என்று ஒன்று கிடையாது. இந்தந்த பாவங்களை எல்லாம் நம்ம மன்னிக்கலாம், இந்தந்த பாவங்களை மன்னிக்கக்கூடாது, இந்த லிஸ்ட்டு ரமதானில் அல்லாஹ்விடத்தில் கிடையாது. ஒரு அடியான் கையை உயர்த்தி யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று கேட்டால் அது எந்த பாவமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் அல்லாஹ் மன்னிக்கிறான். அதனால் இந்த மாதத்திற்கு ஷஹருன் மஃபிரத்துன் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னதாக தகவல். அருமையான சகோதர பெருமக்களே, எந்த பாவத்தையும் அல்லாஹு தஆலா விதிவிலக்காக நீக்குவதில்லை, எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான் இந்த மாதத்துடைய பரக்கத். ஆனால் நிபந்தனை ஒன்று, நாம் அல்லாஹு தஆலாவிடத்தில் கையேந்திரம். யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயா என்று நாம கேட்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அது அவனுடைய கேரக்டர். அல்லாஹ் பிடிவாதமாக இருக்கிறான், நம்மள மாதிரி கிடையாது. அல்லாஹ் பிடிவாதமாக இருக்கிறான், கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான், மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஆனால் ஒரு நிபந்தனை வைக்கிறான், உன்னுடைய பாவத்தை சொல்லி என்னிடத்துல மன்னிப்பு கேள். நம்ம கேட்காமலே எல்லாம் மன்னிக்க முடியும், ஆனால் அல்லாஹ் உறுதியாக இருக்கிறான். இன்னும் சில அமல்களின் மூலமாக பாவங்களை மன்னிக்கிறான், அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் பொதுவாக பாவ மன்னிப்பை பொறுத்த வரைக்கும் நாம பாவ மன்னிப்பை அல்லாஹு தஆலாவிடத்தில் கேட்பதை அல்லாஹ் நேசிக்கிறான். நாம கேட்கும் பொழுதுதான் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதுதான் அல்லாஹு தஆலா அவனுக்கு தானே விதித்து கொண்ட விதி. கண்ணியமான சகோதர பெருமக்களே, அதனால குறிப்பாக இந்த ரமதானுடைய நடுவுபத்தி என்பது பிரத்யேகமாக ரசூலுல்லாஹ் பாவ மன்னிப்பிற்காக நமக்கு சுபச்செய்தி வழங்கியிருக்கிறார்கள். ரமதானை 3ஆக பிரித்து ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், அவ்வலுஹு ரஹ்மத்துன் வஅவுஸத்துஹு மஃபிரத்துன் வஆகிருஹு இத்கு மினன் நார். ரமதானுடைய முதல் 10 ரஹமத்தான 10, நடு 10 தினங்கள் மஃபிரத்துடைய 10, கடைசி 10 தினங்கள் நரக விடுதலையுடைய 10 என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த தினங்களில் நம் செய்யக்கூடிய ஒரு துஆவையும் அழகா ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹு மஃபிர் லனா, யா அல்லாஹ் துனூபனா, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, வஹதாயானா, எங்களுடைய சிறிய தவறுகளை மன்னிப்பாயாக, யா ரப்பல் ஆலமீன், அகிலத்தின் இரட்சகனாகிய நீயே எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய தவறுகளையும் மன்னிப்பாயாக என்ற ஒரு துஆவையும் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார். கண்ணியமான சகோதர பெருமக்களே, ரமலான் பாவ மன்னிப்பு நிறைய தொடர்பு இருக்கிறது. ஹதீஸ்களில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக கிடைக்கும். ரமலானுடைய அசலே பாவ மன்னிப்பு தான். ரமலானுடைய அசலே பாவ மன்னிப்பு தான். ரமலானை அடைந்து பாவ மன்னிப்பு பெறவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர் ரமலானை அடைந்து எந்த பயனும் இல்லை. ரமலானை அடைந்து நம்ம அல்லாஹு தஆலாவிடத்தில் நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி இறைஞ்சவில்லை, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் ரமலானை அடையவே இல்லை என்று சொல்வதுதான் பொருத்தமானது. ரமலானை ஒருத்தர் சரியான முறையில் அடைந்தாரா இல்லையா என்பதற்கு சரியான அளவுகோல் பாவ மன்னிப்பு. இந்த ரமலான் என்னை கடக்கும் பொழுது என்னுடைய பாவங்கள் முழுமையாக மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும், அவ்வளவுதான், வேறு எதுவும் இல்லை. இந்த ரமலான் என்னை முழுமையாக அடையும் பொழுது நான் இதுவரை செய்த என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டால் மட்டும்தான் அல்ஹம்துலில்லாஹ் நான் ரமலானிலே நோன்பு நோற்றேன், பெருமையாக சொல்லலாம். நான் ரமலானிலே தராவி தொழுதேன், பெருமையாக சொல்லலாம். ரமலானில் நான் ஏனைய தான தர்மங்களை செய்தேன், பெருமையாக சொல்லலாம். அப்படி இல்லை, ரமலான் கடந்தது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம சொல்லிக் கொள்ளலாம், நான் ரமலானை அடைந்தேன், தராவி தொழுதேன், இல்லையா, கியாமுல்லை தொழுதேன், நோன்பு நோற்றேன், நிறைய தான தர்மங்கள் செய்தேன் என்று நாம சொல்லிக் கொள்ளலாம். அல்லாஹ்விடத்தில் ரமலானை அடைந்தவராக நாம் ஆக முடியாது. நீங்கள் ஹதீஸ்களை பாருங்களேன். நான் ஏற்கனவே சொன்னது போல ரமலானை பற்றி ரசூலுல்லாஹ் நமக்கு பாடம் நடத்தி இருக்கிறாங்க. ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் நோன்பு சம்பந்தமாக சொல்லுவாங்க,
ரமலானுடைய அடிப்படையே நோன்பு தான் இல்லையா? ஃபமன் ஷஹீத மின்னுக்கும் ஷஹர ஃபலியஸ்முஹு, யார் ரமலான் மாதத்தை அடைவாரோ அவர்கள் நோன்பு நோக்கட்டும். இது கட்டாயம், இது விதிவிலக்கல்ல. இப்போ இதில் ரசூலுல்லாஹ் நோன்பு சம்பந்தமாக சொல்லுவாங்க, மன் சாம ரமலான ஈமானோ வஹ்திசாபா, மன் சாம ரமலான ஈமானோ வஹ்திசாபா ஃபக்கத் குஃபிர லஹும் மா தகத்தம மின் தம்பி. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. யார் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பாரோ இவருடைய முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். நோன்புக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற சுப செய்தி. அடுத்த ரமலானுடைய இன்னொரு முக்கியமான அமல் தராவீஹ் தொழுகை. நாம் ரமலானில் மட்டும்தான் தொழுவோம், ரமலான் அல்லாத காலங்களில் தராவீஹ் கிடையாது. ஏனைய நஃபிலான தொழுகைகள் தொழுவோம். தராவீஹ் என்பது ரமலானில் மட்டும்தான். இந்த தராவியை வலியுறுத்துகின்ற ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லுவாங்க, மன் காம ரமலான ஈமான வஹ்திசாபா ஃபக்கத் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமலான் மாதத்தில் நின்று வணங்குவாரோ, கிட்டத்தட்ட தராவியை தொழுவாரோ, இரவு நேரத்தில் நின்று வணங்குவாரோ, இவருக்கு அல்லாஹ் சொல்லுகிற சுப செய்தி என்ன? இவருடைய முன்பின் பாவங்கள் அனைத்தும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். ரமலானிலே நோன்பு நோறு, உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். ரமலானிலே இரவு நேரத்தில் நின்று வணங்கு, உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். இப்போ ரமலானுடைய இன்னொரு முக்கியமான அமல் லைலத்துல் கத்ர் இல்லையா? அந்த லைலத்துல் கத்ர் அடைவதற்கு தான் நம்ம கடைசி 10 நாட்கள் முழுக்க நின்று வணங்குகிறோம். இப்போ இந்த லைலத்துல் கத்ர் சம்பந்தமாகவும் ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமான வஹ்திசாபா ஃபக்கத் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் லைலத்துல் கத்ரில் நின்று வணங்குவாரோ அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும். எந்த அமலை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் சுற்றி சுற்றி இந்த பாவ மன்னிப்பில் தான் வந்து நிற்கிறான். நீ ரமலான் மாதத்தில் நோன்பு நோறு, உன்னுடைய பாவங்களை மன்னிப்பான். நீ ரமலான் மாதத்தில் நின்று வணங்கு, அல்லாஹ் உன்னுடைய பாவங்களை மன்னிப்பான். நீ லைலத்துல் கத்ரில் நின்று வணங்கு, அல்லாஹ் உன்னுடைய பாவங்களை மன்னிப்பான். இன்னொரு ஹதீஸ் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் தெரிஞ்சா நான் என்ன அமல் செய்யட்டும்? ஒரு அமலை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ரமலானுடைய அடிப்படையை லைலத்துல் கத்ருன்னு சொல்றீங்க, சரி நாங்களும் லைலத்துல் கத்ரை தேடுறோம். இப்போ லைலத்துல் கத்ர் அடைகிறோம்னா நாங்கள் பிரயோஜனமான ஏதாவது அமல் செய்யணும். எந்த அமலை செஞ்சால் நாங்கள் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்தவராக ஆக முடியும்? ஒரு அமலை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் ஹஸரத் ஆயிஷா அம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு வார்த்தை ஹதீஸ்களில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், யா அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடியவன், துஹிப்புல் அஃபுவ மன்னிப்பை விரும்புபவன், ஃபஅஃபு அன்னி என்னை மன்னிப்பாயாக. இந்த துவாவை பற்றி பிடித்துக்கொள். ரசூலுல்லாஹ் ஆயிஷா அம்மாவுக்கு பதில் கொடுக்குறாங்க. லைலத்துல் கத்ருல என்ன அமல் செய்யட்டும்னு கேட்ட பொழுது கூட ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? யா அல்லாஹ் நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புபவன், எனவே என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று அங்கேயும் ரசூலுல்லாஹ் மன்னிப்பை தான் முன்னிறுத்துகிறார்கள். செய்தி புரிகிறதா? ரமலான் என்றாலே பாவ மன்னிப்பு தான். ரமலானுடைய எல்லா அமல்களும் பாவ மன்னிப்போடு தான் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ரமலானுடைய எல்லா அமல்களுமே பாவ மன்னிப்போடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ரமலானில் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்போ ரமலானை எதற்காக வேண்டி அடைகிறோம்? ரமலானுடைய அசலே பாவ மன்னிப்பு தானே. பிரபல்யமான ஒரு செய்தி நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறுகிறார்கள். ஒவ்வொரு படியில் கால் வைக்கும் பொழுதும் ஆமீன் சொல்கிறார்கள். வழக்கத்திற்கு மாற்றமாக சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் வழக்கத்துக்கு மாற்றமாக ஒரு காரியத்தை பார்த்தோம். என்ன பார்த்தீங்க? இல்லை நீங்கள் ஒவ்வொருத்தரையும் படியில் ஏறும்பொழுது ஆமீன் சொன்னீங்களே, என்ன காரணம்? இப்போ ரசூலுல்லாஹ் அந்த 3 ஆமீனுக்கான காரணத்தை சொல்கிறார், விளக்கம் சொல்கிறாங்க. நான் படியில் ஏறும் பொழுது ஜிப்ரீல் வந்து விட்டார். நான் ஒரு 3 துஆக்களை செய்வேன். அந்த 3 துஆக்களுக்கு நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். ஃபகுல் ஆமீன் என்றார். ஃபகுல் து ஆமீன், அவர் ஆமீன் சொல்ல சொன்னார், அதனால் நான் ஆமீன் சொன்னேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அதில் 3ல் 1, மீதி 2 வேறு வேறு செய்திகள், தாய் தகப்பன் சம்பந்தமாக, இன்னும் சலவாத்து சம்பந்தமாக. அந்த 3ல் ஒரு ஆமீன் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இந்த துஆவை செய்தது ஜிப்ரீல், மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர். ஆமீன் சொன்னது ரசூலுல்லாஹ், நபிமார்களுக்கு தலைவர். தஃப்சீர்கள் முஹத்திஸீன்கள் எழுதும் பொழுது சொல்லுவார்கள், அல்லாஹ் ஜிப்ரீலுக்கு வஹி அனுப்பினார், நீங்கள் இந்த துஆவை செய்யுங்க, ஆமீன் சொல்ல சொல்லி நான் சொன்னதா சொல்லுங்க. நீங்கள் இந்த துஆவை செய்யுங்க, துஆ செய்கிறது நீங்கள், ரசூலுல்லாஹ்ட்ட நான் ஆமீன் சொன்னதா சொல்லுங்க என்று அல்லாஹ் சொன்னதானால ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க. ஃபகுல்து ஆமீன், அதனால ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னேன் என்று சொல்கிறார்கள். அது என்ன துஆ? மன் அதரக ஷஹரு ரமலான், யார் ரமலான் மாதத்தை அடைவாரோ, ஃபலம் யுகுஃபர், பாவங்களை மன்னிக்கவில்லை, பாவ மன்னிப்பு கோரலை. செய்தி புரியுதுங்க? ரமலான் மாதத்தை அடைந்தார், ஃபலம் யுகுஃபர், இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை, அதாவது இவர் பாவ மன்னிப்பு கோரவில்லை.
இல்லையா? நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் பாவ மன்னிப்பு கோராதவரை அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான். அதனால தான் பல இடங்களில் அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு கோருங்கள் என்று சொல்கிறான். ஒரு நாளைக்கு 100 முறை ரசூலுல்லாஹ் ஏன் பாவ மன்னிப்பு கோரணும்? என்ன தேவை இருக்கிறது? ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு கோரினார்கள் என்றால் அப்ப என்ன பாவம் செய்தார்கள்? 2 விதமான ரிவாயத்து. ஒரு நாளைக்கு 70 முறை பாவ மன்னிப்பு கோரினார்கள் என்று ரசூலுல்லாஹை பற்றி ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு கோரினார்கள். இப்போ ஒரு கேள்வி தானாக வரணும், ரசூலுல்லாஹ் என்ன பாவம் செய்தார்கள்? ரசூலுல்லாஹ் ஏன் பாவ மன்னிப்பு கோரினார்கள்? நம்ம முழுக்க பாவத்திலேயே இருக்கிறோம். நம்ம விவரம் தெரிஞ்சு அப்படி எதுவும் பாவ மன்னிப்பு கோரியதாக தெரியல. இது சம்பிரதாயத்துக்கு சில நேரங்களிலே அஸ்தகுஃபிருல்லாஹ் என்று மொழிகிறோமே தவிர மனமு உளப்பூர்வமாக நாம் ஒன்றும் பாவ மன்னிப்பு கூறிய மாதிரி நமக்கு தெரியல. ஏன் நமக்கு விளங்கி கொண்டிருக்கிறோம், நாம் ஒன்றும் அப்படி பெரிய பாவம் செய்த மாதிரி தெரியல, இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருடைய மிகப்பெரிய பிரச்சனையே நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய பாவம் செய்த மாதிரி இல்லை என்ற ஒரு எண்ணம் இன்னைக்கு பரவலாகவே இருக்கிறது. ஒரு நாளைக்கு ரசூலுல்லாஹ் 100 முறை ஏன் பாவ மன்னிப்பு கூறினார்கள்? இந்த கேள்விக்கான விடை என்ன? ஒரு நாளைக்கு ரசூலுல்லாஹ் 70 முறையை விட அதிகமாக பாவ மன்னிப்பு கூறினார்கள். இந்த கேள்விக்கான பதில் என்ன? ஏன் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள்? கண்ணியமான சகோதர மக்களே, அதில் நிறைய காரணங்கள் இருக்கிறது. அல்லாஹ் பாவ மன்னிப்பு கோருவதை விரும்புகிறான். சரி, இந்த செய்திக்கு வாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜிப்ரீல் துவா செய்தார், நான் ஆமீன் சொன்னேன். என்ன துவா? மன் அதரக ஷஹ்ரு ரமலான், யார் ரமலான் மாதத்தை அடைவாரோ ஃபலம் யுக்ஃபர் லஹு, அவர் பாவ மன்னிப்பு கோரவில்லை அல்லது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் ஃபதஹலன் நார, நவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர் நரகத்தில் நுழையட்டும். ரமலானை அடைந்தார், பாவ மன்னிப்பு கோரல, அவர் நரகத்திற்குள் நுழையட்டும். ஃபஅபதஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் அவர் தூரமாகட்டும். இந்த வார்த்தை அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், ஜிப்ரீல் சொன்னார், ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னாங்க. ஃபகுல் ஆமீன், எனக்கு ஆமீன் சொல்லுங்கள் என்று ஏவப்பட்டது. ஃபகுல்து ஆமீன், நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக ரசூலுல்லாஹ் அந்த கேள்விக்கு பதிலளிப்பார்கள். யோசித்து பாருங்களேன், ரமலானை அடைந்து பாவ மன்னிப்பு கோரவில்லை என்றால் எவ்வளவு பெரிய கடுமையான வார்த்தை. நரகத்திற்கு நுழையட்டும், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகட்டும். அருமையான சகோதர பெருமக்களே, இதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ரமலான் என்றாலே பாவ மன்னிப்பு தான். ரமலானை அடைந்து பாவ மன்னிப்பு பெறவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவரை விட துர்பாக்கியசாலி உலகத்தில் யாருமே கிடையாது. இவர் துர்பாக்கியசாலியாக இருப்பதற்கு வேற எந்த காரணமும் தேவையில்லை, வேற எந்த காரணமும் தேவையில்லை. ரமலான்ல கையை உயர்த்தி யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னி என்று அந்த கேட்கின்ற எண்ணம் நமக்கு வரவில்லை என்றால் நாமே முடிவு செய்து கொள்ள வேண்டியதான், நாம தான் ஆக துர்பாக்கியசாலி. ஆனால் பல நேரங்களில் நமக்கு மனம் உவந்து இஸ்திஃபார் கேட்கிறோம். எப்பெல்லாம் கையை உயர்த்துகிறோமோ யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயா என்று கேட்கிறோம். நம்ம செய்த பாவங்களை எல்லாம் பட்டியல் இடுகிறோம், அல்லாஹ் தஆலா அவரிடத்தில் கேட்கிறோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், நாம தான் பாக்கியசாலி, நாம தான் பாக்கியசாலி. கண்ணியமான சகோதர பெருமக்களே, அதனால இந்த மாதங்களிலே, குறிப்பாக இந்த 10 தினங்களிலே அதிகமாக பாவ மன்னிப்பு கோர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பு சம்பந்தமான 1-2 செய்திகள் இல்லை, ஏராளமான செய்திகள் சொல்கிறார். ஒரு ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, நான் மேலே சொன்னேன் இல்லையா, ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 100ஐ விட அதிகமான முறையில் பாவ மன்னிப்பு கூறுகிறார்கள். என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் ஏன் பாவ மன்னிப்பு கூறுகிறார்கள்? எல்லா அமல்லையும் பாவ மன்னிப்பு கூறுவாங்க. இல்லை, இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், பாவம் செஞ்சாதான் பாவ மன்னிப்பு கோரணும்னு கிடையாது. பொதுவாகவே நம்ம பேசிக்காவே பாவிகள் தான், அதில் சந்தேகம் இல்லை. குல்லு பனி ஆதம ஹத்தாவுன், ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யாகாது. ஆதமுடைய மக்கள் எல்லோருமே பாவிகள் தான். நான் எந்த பாவமும் செய்யலைன்னு சொன்னால், ஒன்று நம்ம போய் சொல்கிறோம், அப்படி நம்ம உண்மை சொல்கிறதா இருந்தால் ரசூலுல்லாஹ் போய் சொல்லிட்டாங்க. நான் எந்த பாவமும் செய்யலைன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பரவலாக பார்க்குறோம், நமக்கு தெரிஞ்சு நம்ம அப்படின்னு பாவம் செய்யலை அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் நமக்கு நிறைய வருது. ரசூலுல்லாஹ் பொய் சொல்கிறாங்கிறத இவர் சொல்கிறாரு. இவர் வேற என்ன சொல்ல வராரு? குல்லு பனி ஆதம ஹத்தாவுன், ஆதமுடைய மக்கள் எல்லோருமே தவறு செய்பவர்கள்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நான் எந்த பாவமும் செய்யலைன்னு சொல்கிறேமே, அப்போ யார் சொல்கிறது உண்மை? ஒன்று நான் சொல்கிறது உண்மையாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்கிறது பொய்யாகிடும், ரசூலுல்லாஹ் சொல்கிறது உண்மையாக இருந்தால் நான் சொல்கிறது பொய்யாகிடும். அதனால் முதல்ல ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க, நாம பாவிதான், நான் பாவிதான், என்னுடைய எல்லாமே பாவத்தால் நிறைந்திருக்கிறது என்பதை முதல்ல ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் பாவ மன்னிப்பின் பக்கமோட சிந்தனையே வரும். ஷைத்தான் இருக்கிறான் இல்லையா, ஷைத்தான் தௌபாவை விட்டும் நம்மை தடுப்பதற்கு அவன் எடுக்கின்ற மிகப்பெரிய ஆயுதமே அடுத்தவனுடைய பாவத்தை பெருசாக காட்டுவான், நம்முடைய பாவத்தை சின்னதாக காட்டுவான். இதுதான் ஷைத்தானுடைய மிகப்பெரிய விஷயம். கணவன் மனைவிக்குள்ளேயே இவருடைய வேலையை எப்போ பார்த்தாலும் மனைவியுடைய பாவத்தை சுட்டிக்கிட்டே இருப்பார். மனைவி செய்த பாவம் பெருசாகவே காட்டிக்கிட்டே இருப்பார். இந்த மனைவி எப்போ பார்த்தாலும் கணவனுடைய பாவத்தை பெருசாக காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது மவுத்து வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும்.
இங்க எங்க பிரச்சனைன்னு சொன்னா, எது வரைக்கும் இந்த மனைவி கணவனுடைய பாவத்தை பெரிதாக பார்க்கிறார்களோ, தவறை பெரிதாக பார்க்கிறார்களோ, கணவன் மனைவியுடைய தவறை பெரிதாக பார்க்கிறார்களோ, அது வரைக்கும் இவங்க தௌபா செய்கின்ற வாய்ப்பே ஏற்படாது. இவங்க அந்த தவறிலிருந்து மீளவே முடியாது. தவறிலிருந்து மீள வேண்டும் என்றால் முதல் நிபந்தனை, நான் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் முதல் செய்தி. அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 100 முறைக்கு அதிகமாக பாவ மன்னிப்பு கோரினார்கள் என்பதற்கு ஹதீஸ்களில் நம்ம பார்க்கிறோம். ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கப்பட்டது, யா ரசூலுல்லாஹ், நீங்க ஏன் இவ்வளவு பாவ மன்னிப்பு கோருகிறீங்க என்று சொன்னபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, அதனால எனக்கு உலகத்துல மறுமையில பெரிய பெரிய அந்தஸ்து கிடைக்குது. அதுவெல்லாம் ரெண்டாவது, அதெல்லாம் எனக்கு ஆசை தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனா முதல் செய்தி, என்னுடைய ரப்பு சந்தோஷப்படுகிறான் என்பதனால நான் பாவ மன்னிப்பு கோருகிறேன். செய்தி புரியுதா? என் ரப்பு சந்தோஷப்படுகிறான். அல்லாஹு அஷத்து ஃபர்ஹன் பி தௌபதி அப்திஹி. ஒரு அடியான் பாவ மன்னிப்பு கோரும் பொழுது அல்லாஹு தஆலா மிக கடுமையாக சந்தோஷம் அடைகிறான். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. ஒரு உதாரணத்தோடு சொல்றாங்க, எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறான் தெரியுமா? ஒரு அடியான், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்கள் நீ மன்னிப்பாயாக என்று கையை உயர்த்தும் போது அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை ரசூலுல்லாஹ் நம்ம விளங்கணும் என்பதற்காக வேண்டி ஒரு உதாரணத்தோடு சொல்றாங்க. ஒருத்தர் பிரயாணத்தில் போறாரு, அவருடைய ஒட்டகம் காணா போயிடுச்சு. அந்த ஒட்டகத்துல தான் அவருடைய உணவு இருக்கு, அவருடைய பானம் இருக்கிறது, கடுமையான வெயில். அந்த ஒட்டகம் கிடைச்சாதான் அவர் திரும்ப பிரயாணம் பண்ணி ஊருக்கு வர முடியும். அந்த ஒட்டகம் கிடைச்சாதான் அவர் சாப்பிட முடியும். அந்த ஒட்டகம் கிடைச்சாதான் அவர் தண்ணீர் குடிக்க முடியும். அந்த ஒட்டகம் கிடைக்கலாட்டி அவருடைய எல்லாமே க்ளோஸ். அவர் அங்கிருந்து பிரயாணப்படவும் முடியாது, அவர் சாப்பிடவும் முடியாது, குறிக்கவும் முடியாது. தேடி தேடி பார்த்தாரு, நாக்கு வறண்டு போச்சு, வேற வழி இல்லை, களைப்பு அதிகமாயிருச்சு. ஒரு நிழல்ல படுத்தாரு, தூங்கி எந்திரிச்சு பார்த்தாரு, இவர் காணா போன ஒட்டகம் கிடைச்சிருச்சு. ரசூலுல்லாஹ் நமக்கு இதை நம்ம முன்னாடி காட்டுறாங்க. நம்ம யோசிச்சுப்பாங்க, நம்ம ஒரு சஃபர்ல இருக்கிறோம், ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம், நம்முடைய வாகனம் காணா போயிடுச்சு. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பூமி, பயங்கரமான ஒரு பூமி. அந்த வாகனம் இருந்தால் தான் நம்ம அந்த ஊர்லேருந்து வெளியே வர முடியும். சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, குடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கடுமையான பரேஷானில் இருக்கும்போது, குழப்பத்தில் இருக்கும்போது நம்முடைய வாகனம் நமக்கு திரும்ப கிடைச்சிட்டா ஒரு அடியான் எவ்வளவு சந்தோஷப்படுவான். சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அந்த சந்தோஷத்தை ஒரு வரையிலே கொண்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு என்று ஒரு வரையறையில கொண்டு வர முடியாது. கடுமையான சந்தோஷம் அந்த அடியானுக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு அடியான் அல்லாஹு தஆலாவிடத்துல பாவ மன்னிப்பு கோரும் பொழுது அல்லாஹ் இது மாதிரி சந்தோஷப்படுகிறான். நான் அஸ்தகுஃபிருல்லாஹ் என்று சொன்னா அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் வேற எந்த சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ் படுவது கிடையாது. என்னுடைய ரப்பை சந்தோஷப்படுத்தணும் என்பதனால நான் இஸ்திக்ஃபார் தருகிறேன். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்பது இரண்டாவது. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்பதற்கான என்ன செய்யல, என்னுடைய ரப்பு சந்தோஷப்படுகிறான். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அதனால அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும். இப்போ ஒரு கேள்வி வரும், இப்போ ரசூலுல்லாஹ் ஏன் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்தார்கள்? அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், அதனால செய்தார்கள். இப்போ அடுத்த ஒரு கேள்வி, அல்லாஹ் ஏன் சந்தோஷப்படுறான்? நான் பாவ மன்னிப்பு கூறுவதற்கும் ரப்புடைய சந்தோஷத்திற்கு என்ன? இப்போ என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நான் சந்தோஷப்படலாம், என்னுடைய தாய் தகப்பன் பையன் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷப்படலாம் இல்லையா? கணவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுடுச்சு, என்னுடைய மனைவி சந்தோஷப்படலாம். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுடுச்சு, நான் சந்தோஷப்படலாம். நான் மன்னிக்கப்படுவதற்கும் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்திற்கு என்ன சம்பந்தம்? முஹத்தீஸீன்கள் ஒரு ஹதீஸை காரணம் காட்டுவார்கள். நம்ம தொடர்ந்து தராவியில் பார்த்து வருகிறோம். ஒரு வரலாறு நமக்கு தெரியும். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறான். படைத்து மலக்குமார்களுக்கு கட்டளையிடுகிறான், ஆதமிற்கு சஜிதா செய். எல்லோரும் சஜிதா செய்கிறார்கள், இப்லீஸ் சஜிதா செய்யவில்லை. இப்போ இப்லீஸ் அல்லாஹு தஆலா இடத்துல மாலக்க அல்லா தக்குன் மா சாஜித், உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் சஜிதா செய்யலை? அவன் சொன்னா, காலலம் அக்குல்லி அஸ்ஜுத லிமா ஹலக்து, நான் மனுஷனுக்கு சஜிதா செய்ய முடியாது. ஹலக்தனி மின்னார் ஹலக்து மின் தின், என்ன நீ நெருப்பில் படைச்சிருக்கிற, அவனை நீ மண்ணில் படைச்சிருக்க. நெருப்பாக நான் ஒருபோதும் இறங்கி போக மாட்டேன். நெருப்பு பொதுவாக நெருப்பு எப்பவுமே மேலே தான் எரியும். நெருப்பு தலையில பிடிச்சா மேலே எரியும் சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம ஒருத்தரை பாராட்டுறதுக்கு நெருப்புன்ற வார்த்தை பயன்படுத்தும். நெருப்பு மாதிரி அவர் நேரத்தில் கரெக்டாக இருப்பார், கொடுத்த வாக்கை சரியாக காப்பாற்றுவார், பணம் வாங்கினா ஒரு சரியாக கொடுப்பார், நெருப்பு மாதிரின்னு சொல்லுவார். மண்ணுங்கிறது திட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை இல்லையா? களிமண் மாதிரி உட்காந்துருக்கிறீங்க, மண்ணு மாதிரின்னு சொல்லுவோம். இப்போ இதைத்தான் அவன் சொல்கிறான், நான் நெருப்பு, அவன் மண்ணு. நான் எப்படி நெருப்பு நான் எப்படி மண்ணுக்கு சஜிதா செய்ய முடியும்? நான் சஜிதா செய்ய முடியாதுன்னு சொல்லும் போது அல்லாஹ் கோபப்படுகிறான், அங்கிருந்து விரட்டுகிறான், நீ முதல்ல இங்கிருந்து வெளியேறுங்கிறான். அப்போ ஷைத்தான் சொன்ன வார்த்தை, ல உஹ்வியன்னஹும் அஜ்மஈன், எந்த மனுஷனுக்காண்டி நீ என்னை விரட்டினியோ அந்த மனிதனை நான் வழிகெடுப்பேன்.
அவன் அனைவரையும் வழிகெடுப்பேன், அவனை நரகத்தில் நிரப்புறதா என்னுடைய அல்டிமேட் கோல். ஷைத்தானுக்கு ஒரு வேலை இருக்கா, ஷைத்தானுடைய ஒரு நோக்கம் இருக்கான்னு கேட்டால் ஆமாம் இருக்குது. என்னன்னு சொன்னால் நம்மளை பூரா போய் நரகத்தில் தள்ளிட்டா அவனை வெற்றியாளன், அவனுடைய அல்டிமேட் கோல். அப்போது இந்த ஹதீஸ் இது ஒரு ஹதீஸாக ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஷைத்தான் அல்லாஹு தஆலாவிடத்துல சபதம் எடுத்தான், அவனுடைய உடல்ல ரூஹ் இருக்கிற வரைக்கும் அர்வாஹுஹும் ஃபி அஜ்சாதிஹிம் லா அஸாலு லௌஹுவிஹும், அவனை நான் வழிகெடுத்து கொண்டே இருப்பேன், அவனுடைய உடம்புல ரூஹ் இருக்கிற வரைக்கும், அவனுடைய மவுத் வரைக்கும் அவனை எதிர்பார்த்து வழிகெடுத்து கொண்டே இருப்பேன். இதுதான் என்னுடைய அல்டிமேட் கோல் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் சொன்னா இஸ்ஸத்தி, என் மீது சத்தியமாக. அல்லாஹ்வே சொல்றான், அல்லாஹ் வேற யார் மீது சத்தியம் செய்ய முடியாது என்பதனால அல்லாஹ் தன் மீது சத்தியம் செய்ய சொல்றான். வஜலாலி, என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, என்னுடைய மரியாதையின் மீது சத்தியமாக, லஅஃபிரு லஹும் மஸ்தகுஃபிரூனி, எந்த அடியானை நீ வழிகெடுப்பேன் என்று சொல்கிறாயோ அந்த அடியான் எது வரைக்கும் என்னிடத்துல பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டே இருப்பானோ, எந்த அடியானை நான் வழிகெடுத்து நரகத்தில் நுழைவிப்பேன், நரகத்தை நான் நிரப்புவேன் என்று சொல்கிறாயோ அந்த அடியான் எது வரைக்கும் என்னிடத்துல பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டே இருக்கானோ ஃபஅஃபிரு லஹும், அவருடைய பாவங்களை நான் மன்னித்து கொண்டே இருப்பேன் என்பதாக அல்லாஹு தஆலா இப்லீஸுக்கு பதிலளித்தான். 2 பேரும் சவால் விடுகிறார். இவன் சொல்றான் நான் மனுஷனை வழிகெடுத்து நரகத்தில் தள்ளுவேன்ட்டு, அல்லாஹ் சொல்றான் அவன் என்னிடத்துல பாவ மன்னிப்பு கோரினால் நான் அவனுடைய பாவங்களை மன்னிப்பேன் என்று. இப்போ இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி சொல்றாங்க, நாம அல்லாஹு தஆலாவிடத்துல பாவ மன்னிப்பு கோரும் பொழுது அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். இப்லீஸ் இடத்துல அல்லாஹ் வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணமாக இந்த இஸ்திஃபார் அமையுது. அல்லாஹ் அங்க தெளிவா சொல்லிட்டான், நான் என்னுடைய அடியாரை மன்னிப்பேன்னு சொல்லல. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம கேட்காம நம்முடைய பாவங்களை மன்னிக்கவே மாட்டோம், இது அல்லாஹ்வுடைய கேரக்டர். இது அல்லாத சில அமல்கள் இருக்கிறது, அதன் மூலமா பாவங்கள் மன்னிக்கப்படும், அது வேற. ஆனா பேசிக்கா யா அல்லாஹ் நான் பாவம் செய்துட்டேன், என்னுடைய பாவங்களை மன்னின்னு நம்ம கேட்காம அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இப்ப இந்த இடத்துல நீ என்னுடைய அடியானை எவ்வளவு வழிகெடுத்தாலும் நான் அவனை மன்னிப்பேன்னு அல்லாஹ் சொல்லல. நீ என்னுடைய அடியானை எவ்வளவு மன்னிக்கெடுத்தாலும் நான் அவனை மன்னிப்பேன்னு சொல்லல. அந்த அடியான் என்னிடத்துல பாவ மன்னிப்பு கோருகின்றவரை நான் மன்னிப்பேன். அப்போ நான் அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் என்றால் நம்ம கொஞ்சம் நகரணும். நான் எங்கேயுமே நகர மாட்டேன், நான் ஏன் இடத்துல தான் இருப்பேன். அல்லாஹ்வா மன்னிக்கணும்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் நடக்காது. அது அல்லாஹ்வுடைய கேரக்டரே கிடையாது. நம்மை விட ரோசக்காரன் அல்லாஹ் தஆலா, நம்மை விட ரோசக்காரன். அல்லாஹ்வுடைய ரோசம் என்பது சாதாரணமானது இல்லை. அல்லாஹ்வுடைய ரோசம்னு பேச ஆரம்பிச்சா மிக அதிகமாக பேசலாம். அந்த ரப்பு சொல்றான், நீ என்னிடத்துல இஸ்திஃபார் கேளு, நான் உன்னை மன்னிப்பேன். நாம உறுதியா இருக்கிறோம், நான் கேட்கவே மாட்டேன், விரும்பினா மன்னி, விரும்பினாட்டி மன்னிக்க வேண்டாம். யோசிக்கல அருமையான சகோதர பெருமக்களே. இப்போ அல்லாஹ் நம்மை மன்னிப்பதற்கு ஒரு காரணமாக நம்ம பாவ மன்னிப்பு கோருவதனால அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவ மன்னிப்பின் போது சந்தோஷப்படுகிறான். ஷைத்தானை அல்லாஹ் வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணமாக இந்த இஸ்திஃபார் இருக்கிறது என்பதாக சொல்லுவார். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இந்த பாவ மன்னிப்பு என்பது நம்முடைய அடையாளம். நாமெல்லாம் இப்னு ஆதம் என்று சொல்வதற்கு அடையாளமே பாவ மன்னிப்பு. தஃப்சீர்கள் எழுதுவார்கள், 2 பேர் பாவம் செய்தார்கள். 2 பேர், ஒருத்தர் அல்லாஹ் மன்னித்தான், அவருக்கான கண்ணியத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கான். இன்னொருத்தர் அல்லாஹ் மன்னிக்கவே இல்லை, அவன் நாளுக்கு நாள் நாசமாகி கொண்டே போறான். யார் அந்த 2 பேர்? முதல்ல இப்லீஸ், 2வது ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்லீஸ் சொன்னா நான் சஜிதா செய்ய மாட்டேன்னு சொன்னான், அது அல்லாஹ்வுக்கு செய்த மாறு. இப்போ அல்லாஹ் இது ஒன்று. 2வது ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி பழத்தை சாப்பிட்டார்கள், இதுவும் அல்லாஹ் செய்த மாறு. 2 பேருமே இந்த இடத்துல பாவிகள் தான், 2 பேருமே இந்த இடத்துல பாவம் செய்திருக்கிறார்கள். ஆனால் ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கான கண்ணியம் இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்லீஸ் இன்னும் அவன் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே, அவன் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமை விட்டு தூரமாகி கொண்டே இருக்கிறான். என்ன வித்தியாசம்னா 2 பேருக்கு மத்தியில் உண்டான மிகப்பெரிய வித்தியாசமே இவர்களிடத்துல தௌபா இருந்தது, இவரிடத்துல தௌபா இல்லை. அல்லாஹ் தஆலா இடத்துல துஆ செய்தார்கள் ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, நான் உண்மையிலே அநியாயம் செய்துட்டேன். லலம்னா அன்ஃபுஸனா, நான் அநியாயம் செஞ்சுட்டேன், நான் பாவிதான், நான் எந்த இடத்துல நியாயப்படுத்தலை, நான் பாவிதான். வ இல்லம் தக்ஃபிர் லனா, நீ என்னை மன்னிக்கவில்லை என்றால் நீ தான் என்னை மன்னிக்கணும். என்னை மன்னிக்கின்ற ஆற்றல் உன்னை தவிர யாருக்கும் கிடையாது.
நீ தான் என்னை மன்னிக்கணும். வைல்லம் தக்ஃபிர் லனா வர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். நீ என்னை மன்னிக்கவில்லை என்றால், எனக்கு இரக்கம் காட்டவில்லை என்றால் நான் நஷ்டவாளிகளை ஆகிவிடுவேன். அதனால என்னை மன்னிப்பாயாக என்று ஹஸரத் ஆதம் துவா செய்தார், பாவ மன்னிப்பு கோரினார். அவருக்கான அந்தஸ்து மீண்டும் வழங்கப்பட்டது. ஷைத்தான் இப்போ வரைக்கும் பிடிவாதமாக இருக்கிறான். ஒரு கால் ஷைத்தானும் நான் செஞ்சது பாவம் தான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் தௌபா செய்திருந்தால் அல்லாஹ் அவனையும் மன்னிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அவன் கடைசி வரைக்கும் பாவ மன்னிப்பு கோரவே இல்லை. அருமையான சகோதர மக்களே, கிதாபுகள் எழுதுகிறார்கள், மனிதனுக்கும் இப்லீஸுக்கும் மத்தியில் உண்டான வித்தியாசமே தௌபா. நான் பாவ மன்னிப்பு கோர மாட்டேன் என்று ஒருத்தர் வாயளவுல சொல்றாரு, அல்லது சொல்லலை செய்யலை, செயலில் காட்டல, பாவ மன்னிப்பை கோரவில்லை என்றால் கிட்டத்தட்ட இப்லீஸுடைய மனதில் இவரிடத்தில் மிகைத்திருக்கிறது என்பதாக கிதாபுகள் எழுதுவார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, நபிமார்களுடைய வரலாறுகளை பாருங்க. எல்லா நபிமார்களுமே தவறு செய்தது முதல்ல சொல்ற வார்த்தை ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எதிர்பாராம ஒருத்தன் அடிக்கிறாங்க, அவன் இறந்துடுறான். அடுத்த நிமிஷமே சொன்ன வார்த்தை ரப்பி லலம்து நஃப்ஸி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயா. இதே மூசா இன்னொரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய கூட்டம் எல்லாம் காளை கன்றை வணங்கி விட்டார்கள் கேட்ட அடுத்த வார்த்தை ரப்பி லலம்து நஃப்ஸி, யா அல்லாஹ் நானும் என்னுடைய கூட்டத்தும் தவறு செய்து விட்டோம், எங்களை மன்னிப்பாயாக என்று முதல்ல தௌபாவை முன்னெடுக்கிறார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் நான் பாவிதான், நான் எப்பவுமே என்னுடைய பாவத்தை நியாயப்படுத்த மாட்டேன், என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயா. அருமையான சகோதர மக்களே, பாவத்தை நியாயப்படுத்துவன் இப்லீஸிற்கு சமானம். தெளிவாக சொல்கிறேன். நான் என்ன பாவம் செய்தேன்னு ஒருத்தன் கேட்கிறானே, அங்க அவன் கேட்கல, இப்லீஸ் கேட்கிறான். இதுதான் இப்லீஸ் மேல கேட்டான். ஒருத்தன் நான் என்ன பாவம் செய்தேன் என்று ஒருத்தன் கேட்கிறான் என்றால் கிட்டத்தட்ட இப்லீஸ் பேசுகிறான், மாற்றம் இல்லை. அருமையான சகோதர மக்கள், அல்லாஹ் தஆலா அதிகமாக தௌபா செய்யணும். ஒரு ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது, ஒரு அடியான் பாவம் செய்கிறான், அல்லாஹ் மன்னிக்கிறான். திரும்ப பாவம் செய்கிறான், திரும்ப அல்லாஹ் மன்னிக்கிறான். திரும்ப பாவம் செய்கிறான், அல்லாஹ் மன்னிக்கிறான். மலக்குமார்கள் எரிச்சல் அடைஞ்சிடுறாங்க. அல்லாஹ் எரிச்சல் அடைய மாட்டான். மலக்குமார்களுக்கு வெறுப்பாயிருது. அல்லாஹ்ட்டுக்கு போறேன், இங்கே வா, இவன் என்ன சும்மா பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கா, நீனும் மன்னிச்சுக்கிட்டே இருக்க. ஒரு தடவை பாவம் செஞ்சான் மன்னிச்ச, திரும்ப பாவம் செஞ்சா மன்னிச்சான், பரவாயில்ல. அவன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கா, நீ மன்னிச்சுக்கிட்டே இருக்கீங்க, என்னதான் பிரச்சனை, உங்களுக்குள்ள என்னதான் ஒப்பந்தம்? மலக்குமார்கள் கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்ன வார்த்தை, அவன் பாவம் மன்னிப்பு பாவம் செஞ்ச பிறகு என்னிடத்துல மன்னிப்பு கேட்கிறான் இல்லையா, அப்போ அந்த சமயத்தில் என்னை தவிர வேறு யாராவது மன்னிப்பார்கள் என்ற எண்ணம் அவனுக்கு இருக்கா? நம்ம அல்லாஹ் தஆலா இடத்துல மன்னிப்பு கேட்போம், அல்லாஹ் மன்னிக்கலாட்டி நம்ம வேற யார்ட்டையே பாவ மன்னிப்பு கேட்போம். அந்த மனதில் மன்னிப்பு கேட்கிறானா, இல்லை நான் மட்டும் தான் மன்னிப்பேன்னு கேட்கிறானா? நான் இல்லை யா அல்லாஹ் நீ மட்டும் தான் மன்னிப்பேன்னு உறுதியாக கேட்கிறான். அது ஒன்று போது நான் அவனை மன்னிப்பேன். அதாவது பாவங்களை மன்னிப்பதில் அல்லாஹ்வுக்கு ஒரு சுவை, ஒரு டேஸ்ட், அல்லாஹ்வுக்கு அது ரொம்ப பிடிக்கும். பாவங்களை மன்னிக்கிறது போது நம்ம ஒரு சில காரியங்களை பண்ணும்போது ஒரு டேஸ்ட் பிடிக்கும் இல்லையா, அல்லாஹ்வுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும். பாவங்களை மன்னிப்பதுன்றது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது. ஆனால் ஒரு நிபந்தனை என்னன்னு சொன்னால், நாம பாவ மன்னிப்பு கேட்கணும். நாம பாவ மன்னிப்பு கேட்காம அல்லாஹ் மன்னிப்பான வாய்ப்பே கிடையாது. நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா ஹதீஸ்களுமே இதே முன்னிறுத்துகிறது. ஏன் தொழுத பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுறாங்களே, பாவம் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தலையில கையை வச்சு அஸ்தக்ஃபிருல்லாஹ் 7 தடவை ஓதியதாக, இன்னும் சில ஹதீஸ்கள் 3 தடவை ஓதியதாக சொல்லப்படுது. என்ன பாவம் பண்ணாங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுறதுக்கு? யாரை பற்றியே புறம் பேசி வந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னா நியாயம். ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுறாங்க. தக்பீர் கட்டி தொழுது இருக்கிறாங்க, தக்பீர் கட்டினதுல சலாம் வரைக்கும் முழுக்க ரப்புடைய நினைவு தான். அங்கேயே ரசூலுல்லாஹ் இஸ்திஃபார் ஓதுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நிறைய கட்டங்கள் பாருங்களேன், நமக்கு ஆச்சரியமா இருக்கும். பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்தா குஃப்ரானுக்கு யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாங்க. பாத்ரூம்ல என்னங்க பாவம் பண்ணிருக்க போறாங்க? பாத்ரூம் போறாங்க ரசூலுல்லாஹ், பாத்ரூம் வருது, போறோம். பாத்ரூம்ல இருந்து வந்த முதல் வார்த்தை குஃப்ரானுக்கு, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயா. இங்கே என்ன பாவம் நிகழ்ந்துச்சு? அருமையான சகோதர பெருமக்களே, இப்படி பல கேள்விகளுக்கு பதிலே கிடையாது. ரசூலுல்லாஹ் பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் மட்டும்தான் நம்ம வெற்றியார்கள். ஒரு செய்தியோடு நான் முடித்துக் கொள்வேன். அல்லாஹு தாலாவுடைய 99 திருநாமங்கள்லேயே நம்ம அலி ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லுவாங்க. அல்லாஹு தாலாவுடைய 99 திருநாமங்கள்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த திருநாமம் கஃபார், அதிக மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் அவருக்கு 199 பேரில் ஒரு தன்மை கஃபார், மன்னிக்கக்கூடியவன். அதற்கான காரணத்தை ஹஸரத் அலி சொல்வார்கள், அல்லாஹு தாலாவிடத்தில் மட்டும் அந்த ஒரு தன்மை இல்லை என்றால், அதிக மன்னிக்கக்கூடியவன் சொல்றோம் இல்லையா, அந்த மன்னிக்கக்கூடிய தன்மை ஒன்று மட்டும் அல்லாஹு தாலாவிடத்தில் இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் எல்லாம் சுவனத்தை கற்பனை கூட பண்ண முடியாது. நம்ம இடத்துல அவ்வளோ பாவங்கள் நிகழ்ந்திருக்கு.
இல்லையா? நம்ம இடத்துல நம்ம முழுக்க முழுக்க பாவிகளாக இருக்கிறோம். அல்லாஹு தாலா அவனுடைய பாவத்தை கொண்டு நம்மளை மன்னித்தால் மட்டும்தான் நமக்கு சொர்க்கத்துக்கு போக முடியும். என்னுடைய கால் சொர்க்கத்துல படுவதற்கு, சொர்க்கத்துடைய வாடையை நான் நுகர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பண்பு அல்லாஹ்வுடைய அந்த மன்னிக்கின்ற பண்பு. அதனால எனக்கு அல்லாஹு தாலாவுடைய அந்த பண்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்பதாக ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் குறிப்பாக இந்த ரமலான் மாதம், அதுவும் இந்த 10 தினங்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு தேரக்கூடிய தினங்கள் என்பதனால நிறைய பாவ மன்னிப்பு கேளுங்க. குறிப்பாக இந்த துவா, அல்லாஹும்ம ஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அரபியில் தெரிந்தா ஓதுங்க, இல்லை எனக்கு அரபி தெரியலை, அரபியினுடைய வாயில நுழையலை, மனப்பாடம் பண்ண முடியல, மனப்பாட சக்தி குறைவாக இருக்கு, வயசாயிருச்சு, இப்படி வேறு ஏதாவது காரணங்கள் சொல்வதாக இருந்தால் தமிழில் சொல்லுங்க. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நீதான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். இந்த துஆவை அதிகமாக செய்யுங்கள். அல்லாஹு தாலாவுடைய மக்ஃபிரத் என்கின்ற அந்த பாவ மன்னிப்பை பெறுவதற்கான முழு தகுதியையும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்து இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வல்ல இறைவனுடைய ரிதா என்கின்ற பொருத்தத்தை பெறுங்க இந்த நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி நல்லது புரிவானாக. ஆமீன். சுன்னத்துல் வாதம் தொழுது கொள்ளும்.